ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக அந்த ஆல்ஃபா பீட்டா பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை தெளிவாக பார்க்கலாம். நார்மலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஃபார்மேட் வந்து ax² + bx + c. இதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். இதில் அந்த a மட்டும் கண்டிப்பாக 0 ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 0 ஆச்சுன்னா அது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஏன்னா ஸ்கொயர் இருந்தால் தான் அதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதில் இன்னொரு ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதணும்: x² - sum of the roots x + product of the root. இதுவும் ஒரு ஜென்ரல் ஃபார்ம் தான். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த 2 ரூட்ஸை கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோ இல்லை குவாட்ரட்டிக் பாலினாமியலோ ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபார்ம் பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இங்கே 1x² இருக்குது, இங்கே ax² இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீ ஏயை மட்டும் வெளியில் எடுத்துப்பாரு. காமனாக ஏ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் வந்து வெறும் 1x² இருக்கும். இதில் ஏவே இல்லை. ஏ இல்லாத இடத்துலேருந்து ஒரு ஏவை வெளில எடுத்தோம் அப்படின்னா அங்கே டிவைட் பண்ணணும். ஸோ இது b/ax + இது c/a இப்படி கிடைக்குது. இதை இடத்த கம்பேர் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டுக்கு நேரம் இங்கே என்ன வந்திருக்குன்னா b/aன்னு வந்திருக்கு. அதாவது மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது வந்து b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து இங்கே c/a வருது பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்றது வந்து c/a. இதான் ஃபார்முலா. இங்கே மைனஸ் போடாமல் இந்த மைனஸ் இந்த பக்கம் எழுதிப்பாங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்டோட ஃபார்முலா வந்து -b/a தான். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து எப்போவுமே c/a தான். இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா கொஸ்டினில் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ், சம்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ், ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஆல்ஃபா + பீட்டா = -b/aனும் ஆல்ஃபா × பீட்டா = c/aன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட 2 பேசிக் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் இந்த கொஸ்டின் பாருங்கள். The roots of this quadratic equation are alpha and beta. Without solving for the roots, find these values அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட்டை நீ கண்டுபிடிச்சா அதில் ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டான்னு எடுத்து இதில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா வித்தவுட் சால்விங், இதை சால்வ் பண்ணாமல் இது எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த ஜென்ரல் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிள் இது. ஸோ 2x² - 7x + 5 = ax² + bx + cக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக -7, சிக்கு பதிலாக 7 இருக்குது. ஸோ கொஸ்டினில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஆல்ஃபா + பீட்டா = -b/a. இந்த மைனஸ் ஃபார்முலா ஓடுது. இங்கே பியோட பிளேஸில் இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குன்னு பாருங்கள், -7. அப்போ -7 ப்ராக்கெட்டில் போட்டு ஏயோட பிளேஸில் இங்கே 2 இருக்குது. அப்போ /2ன்னு எழுதணும். மைனஸும் கட் ஆகிடும். அப்போ 7/2 தான் ஆன்சர். ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிங்க. ஆல்ஃபா பீட்டாவில் அவங்க கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா வந்து c/a தான். கொஸ்டினில் இங்கே சியோட பிளேஸில் இங்கே கொடுத்துருக்குது 5. அப்போ 5/aயோட வேல்யூ கொஸ்டினில் 2, 5/2. அப்போ ஆல்ஃபா + பீட்டாவோட வேல்யூ 7/2ன்னு தெரிஞ்சிச்சு. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2ன்னு தெரிஞ்சிச்சு. இதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அவங்க கேட்டிருக்காங்க 1/ஆல்ஃபா + 1/பீட்டாவோட வேல்யூ என்னென்னா, ஆல்ஃபாவும் பீட்டாவும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரெண்டே வேல்யூ ஆல்ஃபா + பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தான். இதுக்கு எல்சிஎம் எடுங்க. டினாமினேட்டர் வேறு மாதிரி இருந்து நடுவில் அடிஷன் இருந்தால் எல்சிஎம் எடுங்க. இங்கே டினாமினேட்டரில் இருக்க பீட்டா 1 கூட மல்டிப்ளை 1 × பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா 1 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆல்ஃபா /ஆல்ஃபா × பீட்டா இப்படி கிடச்சிரும். ஆல்ஃபா + பீட்டானாலும் பீட்டா + ஆல்ஃபானாலும் ஒன்று தான். ஆல்ஃபா + பீட்டா வேல்யூ நம்ம இங்கே 7/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 5/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மேலேயும் ஃப்ராக்ஷன் இருந்து கீழேயும் ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா இதை காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 5/2ன்றது இங்கே போகும்போது 2/5 ஆகிடும். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 7/5 அப்படின்றது தான் உங்களோட 1/ஆல்ஃபா + 1/பீட்டாவோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்ஃபா /பீட்டா + பீட்டா /ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் ஆல்ஃபா /பீட்டா + பீட்டா /ஆல்ஃபான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்குல்ல, எல்சிஎம் எடுக்கலாம். ஆனால் ஆல்ஃபா × ஆல்ஃபா ஆல்ஃபா² ப்ளஸ் இங்கே பீட்டா × பீட்டா / கீழே ஆல்ஃபா × பீட்டா இல்லை பீட்டா × ஆல்ஃபான்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் எனக்கு நல்லா தெரிஞ்ச வேல்யூ வந்து ஆல்ஃபா + பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தான். எனக்கு இங்கே என்ன தேவைப்படுது, α² + β² வேல்யூ தேவைப்படுது. α² + β² வேல்யூ வேணும் அப்படின்னா உங்களோட பேசிக்
இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதி பாருங்கள். இதை பார்த்தா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. இது வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் படித்த ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஏக்கும் பிக்கும் பதிலாக ஆல்ஃபா பீட்டான்னு போட்டிருக்கேன். இந்த ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மைனஸில் வரும். அப்போ நம்ம எழுதிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிட்டோன்னா அதுதான் நம்மளோட ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ நம்ம இவ்வளோ நாளாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மட்டும் படிச்சிருந்தோம். இப்போது தனித்தனி ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ தனித்தனியாக ஸ்கொயர் இருந்ததுன்னா அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஜஸ்ட் இப்போ வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்ம கொஸ்டின் இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 7/2. அப்போ இங்கே 7/2 போட்டு ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்குது 5/2. அப்போ இங்கே 5/2ன்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மறுபடியும் 5/2. ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணால் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளிஃபிகேஷன் தான் பாருங்கள். இது உள்ள ஸ்கொயர் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 49. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் 5 மட்டும் தான் இருக்குது. டினாமினேட்டரில் 1 எழுதிக்கலாம். டிவைடட் பை 5/2ன்னு இருக்குது. மேலே எல்சிஎம் எடுக்கணும். நான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர், நடுவில் மைனஸ் இருக்குது. 1 × 49 மைனஸ் 4 5s are 20 டிவைடட் பை 4. டினாமினேட்டரில் இருக்க 5/2 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 2/5ன்னு கிடைக்கும். இங்கே 2/5ன்னு எழுதிக்கலாம். நம்ம இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணி இங்கே கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இது மைனஸில் இருக்குது. 49லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 29/2 5s are 10ன்னு கிடைக்குது. அப்போ 29/10 அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருந்த கொஸ்டினோட ஆன்சர். அதாவது ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவோட ஆன்சர் 29/10 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் twice the otherனா டபுள் த டைம்னு அர்த்தம். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த இடத்துல ரூட்ஸில் ஒரு ரூட் ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா ட்வைஸ் தி அதர்னா 2 டைம்ஸ் ஆல்ஃபான்னு அர்த்தம். ஆல்ஃபா பீட்டான்னு யூஸ் பண்ணாமல் ரூட்ஸை ட்வைஸ் தி அதர் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ y ஸ்கொயர் ப்ளஸ் by ப்ளஸ் c அப்படின்னு யோசிங்க ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ கொஸ்டின்லேருந்து ஏயோட வேல்யூ y ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற 2, பியோட வேல்யூ மைனஸ் a, சியோட வேல்யூ 64 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2 விஷயம் தெரியும். எப்போவுமே ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் நம்மளால் எழுத முடியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றது நம்மளோட ஃபார்முலா மைனஸ் b/a. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்றதில் ரூட்டுக்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குது, ஆல்ஃபாவும் 2 ஆல்ஃபாவும் இருக்குது. ஆட் பண்ணிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b/a மைனஸ் பிக்கு பதிலாக மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஏயோட பிளேஸில் கொஸ்டினில் 2 இருக்குது. இப்படி எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 ஆல்ஃபாவையும் 2 ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணால் 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோமா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டோட ஃபார்முலா என்ன, c/a. சம் ஆஃப் த ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ், இல்லை சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ப்ராடக்ட்னா 2 ரூட்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு c/a. சிக்கு பதிலாக 64 இருக்குது, ஏக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ இங்கே ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஆகும். இங்கே மல்டிபிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். இங்கே ஆல்ரெடி இதை கேன்சல் பண்ணி 32ன்னு எடுத்துக்கலாம். 32 டிவைடட் பை 2 கிடைக்குது. ஸோ திருப்பியும் கேன்சல் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 16. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4 × 4 ஒரு 4 நம்ம வெளியே எடுக்க முடியும். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4ன்னு கிடைக்குது. இங்கே ஆல்ஃபாவோட பிளேஸில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 மல்டிபிள் பை 4 ஈக்குவல் டு a/2ன்னு கிடைக்கும். 3 4s are 12. டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு a. அப்போ 12 2s are 24 இஸ் ஈக்குவல் டு a அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. a தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.